ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்திலே ஏசாயா 6:8 பார்த்தோம்னா இப்படியாக வாசிக்கிறோம். யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறதையும், அதற்கு ஏசாயா தீர்க்கதரிசி அடியேனை அனுப்பும்னு சொல்கிறதையும் நாம் கேட்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்மை சுற்றி என்ன நடக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, எங்கே பார்த்தாலும் மரண ஊலங்கள், கொள்ளை நோய்கள், கொரோனா எங்கே பார்த்தாலும் இருக்குது. அப்புறமா நாட்டுக்கு நாடு பிரச்சனைகள், வேறு நிறையா சைக்ளோன் மீன்ஸ் அந்த புயல், அப்புறம் மழை அதிகமாக போய் வெள்ளம் ஒரு பக்கம், இன்னும் ஏகப்பட்ட விதத்தில் நம்ம நிறைய அழிவுகளை பார்க்குறோம். நம்மளை சுற்றி நிறைய அழிவுகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் என்ன புதுசாக, இது வழக்கமாக நடக்கிற ஒன்று தானே அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? இப்போது இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காலரா அப்படி கொள்ளை நோய் இருக்கத்தான் செய்துச்சு அந்த காலத்துலேயும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நிறையா மக்கள் இறந்து போகிறாங்க அட் அ டைமில், அப்படி இருக்குது. அந்த காலத்தில் அவ்வளோ மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படலை. அதுக்கு பிறகு ஒரு 100 வருடத்துக்கு ஒரு முறையாக கிட்டத்தட்ட பார்க்க போனோம்னா உலகம் முழுவதும் இந்த பேண்டமிக்னு சொல்லப்படுற தொற்று நோய்கள் இருக்க தான் செய்திருக்கு, நிறைய அழிவுகள் இருக்க தான் செய்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 1918 கூட ஒரு பெரிய கொள்ளை நோய் நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு மீடியா மீன்ஸ் இப்போ நமக்கு இருக்கிற வாட்ஸ்அப், யூடியூப் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த காலத்தில் இல்லை. அதனால் அது மக்களுக்கு அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காது, தெரிஞ்சிருக்காது. நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பாங்க. இப்போது எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த வேர்ல்டு people have the facility to see the WhatsApp and YouTube. எல்லா இடத்துலையும் இப்போது ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம இந்த அழிவுகளில் நாம் என்ன செய்யணும்? இப்படி அழிவுகள் நடக்கும்போது பரிசுத்தவான்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில பேரை மட்டும் நாம் பார்ப்போம். முதலாவதாக ஆபிரகாம். சோதோம் குமாரா பட்டணங்களை ஆண்டவர் அதனுடைய பாவம் அதிகமாக இருந்ததுனால நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு ஏற்கனவே தெரிவிச்சிட்டாங்க. இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? அந்த நகரங்கள் அழிக்கப்படாதபடிக்கு ஆண்டவருக்கு முன்னாடியே நிற்கிறாரு. அவருக்கு இருந்த அந்த மன பாரத்தை பாருங்கள், ஆத்ம பாரத்தை பாருங்கள். அப்போ கேட்குறாரு, ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டீரா? அப்படியே குறைச்சி 40, 30, 20 கடைசியாக ஒரு 10 நீதிமானாவது, அட்லீஸ்ட் ஒரு 10 நீதிமானாவது இருந்தால் நீங்கள் அழிக்காமல் இருப்பீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போது இதில் நாம் ஒருவேளை லோத்து ஆபிரகாமுடைய சகோதரன் மகன் அங்கே இருந்ததுனால கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த மன பாரத்தை பாருங்கள். இந்த நகரம் அழிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆண்டவர் முன்னாடி அப்படியே நிற்கிறாரு. நம்பரை குறைச்சி நின்றுட்டே இருக்கிறது நம்ம பார்ப்போம். ரெண்டாவதாக மோசையை பாருங்கள். இந்த எகிப்திலிருந்து ஆண்டவர் பல அற்புதங்கள் செய்து அழைத்து வந்த மக்கள் 4 தலைமுறையாக அடிமையாக இருக்காங்க. இப்போது அவங்கள எந்த மனுஷனை அவங்க சொன்னாங்களோ, உன்னை யார் எங்களுக்கு அதிகாரியாக வச்சது அப்படின்னு சொல்லி விரட்டினாங்களோ, அதே மனுஷன் அதே மோசையை கொண்டு ரட்சிக்கிறாங்க. ஆண்டவர் ரட்சிக்கிறாரு. இப்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வர்றப்போ ஓரளவு வந்துட்டுருக்காங்க. திருப்பியும் இடையே கீழ்ப்படியாமல் இருந்து மோசை எதிர்த்து நிற்கிறாங்க. மோசை எதிர்த்து நிற்கிறதுனா ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறாங்க. ஏன்னா மோசை ஆண்டவர் சொல்கிறதான் சொல்கிறாரு. அப்போது கிட்டத்தட்ட ஆண்டவர் சொல்கிறாங்க, 10 தடவை என்னை பரீட்சை பார்த்த ஜனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்ப்படியாமல் எனக்கு அதை இல்லை இது இல்லைன்னு சொல்லி அவங்க மனதளவில் அவங்க எய்த்துக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அவங்க இங்கே இருந்தாலும் நாங்கள் அதை சாப்பிட்டோம், அங்கே அப்படி இருந்தோம் இப்படி இருந்தான்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போது மீன்ஸ் அவங்களுடைய இச்சை, அவங்களுடைய என்ன சொல்கிறது, இச்சித்தத்தின் நிமித்தம் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் இருக்குது. அவங்க சாப்பிட்றதுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லலாம். ரொம்ப மோஸ்ட்லி அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹராஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க.
இப்போ இவ்வளவு இருந்தும் ஆண்டவர் அடிக்கடி சொல்றாங்க, நான் மோசே நீ தள்ளிப்போ, நான் இவங்களை அழிச்சிடுறேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குறேன் அப்படின்னு சொல்றப்ப அங்க மோசே நிற்கிறாரு. ஆண்டவரே, நீங்க கூட்டிட்டு வந்த ஜனங்கள் அப்போ என்ன சொல்லுவாங்க மக்கள் எல்லாம், ஈத்தியர்கள் அந்நிய ஜாதி எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் கூட்டிட்டு போனாரு, ஆனால் பாதி வழியில் அவங்கள விட்டுட்டாரு, அதுக்கு பிறகு அவங்க ப்ராமிஸ் பண்ணின ஒரு இடத்துல அவரால் கொண்டு சேர்க்க முடியலன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி மோசே வந்து அங்கே நிற்கிறாரு. ஆண்டவரே, நீங்கள் அழிச்சிடாதீங்கப்பா, அப்படி அழிக்கிறதா இருந்தால் என் பேரை கிறுக்கி போடுங்க, என்னுடைய பேரை ஜீவ புத்தகத்துலேருந்து வேணால் கிறுக்கி போடுங்க, இந்த மக்களை அழிச்சிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆத்ம பாரத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு திறப்பின் வாசலில் நின்றாருன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, இப்போது இந்த மக்களை அழிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கள் நீங்கள் கூட்டிகிட்டு வந்த ஜனங்கள் ஒரு தடவை இறக்கமாயிருங்கன்னு சொல்லி கெஞ்சி பல தடவைகள் அங்கே திறப்பின் வாசலில் நிற்கிறத பார்க்குறோம். மோசையுடைய ஆத்ம பாரத்தை நாம் இப்படி பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தா பினகாஸ். இந்த பினகாஸ்ங்கிறவர் ஆரோனுடைய வழி வந்தவர், ஒரு ஆசாரியராக இருந்திருக்காரு. இங்கே இஸ்ரவேல் மக்கள் பாதி வழியில் அழைச்சிட்டு வர்றப்ப பாகால் பெயோர் அப்படிங்கிற ஒரு ஐடல் வர்ஷிப்புக்கு போயிருந்தாங்க. ஒரு அந்நிய என்ன சொல்கிறது சிலைகளை வழிபட போயிடுறாங்க. இப்போ ஆண்டவருடைய கோபம் மூண்டது, வாதை அங்கே தொடங்கிட்டுது. அப்போ அவங்க ஆண்டவருடைய கோபம் மூண்டோடனே எல்லாரும் அழுதுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்து ஒரு இஸ்ரவேல் மனுஷன் ஒரு மீதியானிய பெண்ணை அழைச்சிட்டு வரான். இப்போது என்ன ஆகிட்டு, பினகாஸ் எழும்பி இந்த வாதை நிறுத்தப்படும்படிக்கு, மீன்ஸ் இந்த கோபம் ஆண்டவருடைய கோபம் வந்து குறைக்கப்படும்படிக்கு அவர் வந்து அந்த 2 பேரையுமே அங்கே கொன்னுருந்தார். ஈட்டியால் ஒரு குத்தி 2 பேரையும் அவர் கொன்று போடுறாரு. இப்போ என்ன செய்யுது, வாதை நின்று போச்சு. கிட்டத்தட்ட நிறைய மக்கள் அங்கே இறந்து போயிடுறாங்க. ஆனால் அந்த வாதை இப்போ நின்று போச்சு. இங்கே பினகாஸ் வந்து ஆண்டவர் முன்னால் பரிந்து பேசுகிறத நம்ம பார்க்கல, ஆனால் அவருடைய செய்கையால் அவரை திறக்க நிற்கிறார். அந்த செய்கை நியாயமான ஒரு செய்கையை அங்கே செஞ்சதுனால அங்கே இப்போ வந்து பாதை நிறுத்தப்பட்டது, அழிவு நிறுத்தப்பட்டது, ஆண்டவருடைய இறக்கம் அந்த மக்களுக்கு கிடைக்கிது. 4வது பார்த்தீங்கன்னா எஸ்தர் ராஜாத்தி. வேதத்தில் நம்ம எஸ்தர் அப்படிங்கிற ஒரு புக்கை பார்க்கலாம். இந்த எஸ்தர் வந்து அகாஸ்வேரு அப்படிங்கிற ஒரு ராஜாவுடைய மனைவி. இவங்க வந்து யூத குலம், இந்த ராஜா வேற குலம். இப்போ யூத குலம் எல்லா மக்களும் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசர் திடீர்னு உத்தரவு கொடுத்துட்டாரு. இது எதுக்குன்னா, இந்த ஆமான் அப்படிங்கிற ஒரு மந்திரி இருக்கிறாரு. இந்த ஆமான் வந்து எஸ்தருடைய சித்தப்பா மொர்தெக்கை. இந்த மொர்தெக்காய் வந்து அரண்மனை வாசலில் எப்போ நிற்கிறது வழக்கம். இவர் யூதர்கள் வந்து ஆண்டவரை தவிர யாருக்குமே பணிய மாட்டாங்க, தலை குனிஞ்சு வணக்கம் செலுத்த மாட்டாங்க. அப்போ இந்த ஆமான் வர்றப்பெல்லாம் மொர்தெக்கை வந்து அப்படியே தலை குனிஞ்சு வணக்கம் செலுத்தாமல் இருக்கதை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு அவர் மேலே கோபம், அந்த ஒரு ஆள் மேலே உள்ள கோபத்தினால அந்த குலத்தை அழிக்கணும்னு அவர் ட்ரை பண்ணுறாரு ஆமான். அதனால் அரசர்கிட்ட சொல்லி அந்த குலம் அழிக்கப்படுறதுக்கு முத்திரை மோதிரத்தினால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாச்சு. இப்போ என்ன நடக்குது, எஸ்தர் வந்து இதை கேள்விப்பட்ட உடனே உபவாசம் இருந்து, எஸ்தரும் அவளுடைய தாதிமார் எல்லாரும் உபவாசம் இருந்து, இப்போ ஆண்டவருக்கு இந்த அரசன் மன்னனுக்கு முன்னாடி எஸ்தர் போகிறாங்க. ஏன்னா சாதாரணமாக வந்து அரசர்கள் வந்து அவங்க பர்மிஷன் கொடுக்கலன்னா யாருமே அவங்க முன்னாடி போக முடியாது. அவங்க அந்த குயினாக இருந்தால் கூட, அந்த நாட்டு ராஜாத்தியாக இருந்தால் கூட போக முடியாது. அப்படி இருக்கும்போது போனக்கு ஒன்று போட்டுருவாங்க. அப்போ எஸ்தர் வந்து உபவாசம் பண்ணி ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அங்கே போகிறாங்க. போனப்போ அரசருக்கு கடவுளுடைய கிருபையினால், அரசருடைய கண்ணில் தயவு கிடைச்சதுனால அந்த அரசர் வந்து செங்கோலை நீட்டுறாரு. மீன்ஸ் எஸ்தர் போய் அதை தொடுறாங்க, மீன்ஸ் அலோவ் பண்ணியாச்சு உள்ள வர்றதுக்கு. இப்போ கேட்குறாங்க, இப்போ மாதிரி தொடர்ந்து நம்ம வாசிக்கிறப்ப எஸ்தர் வந்து அந்த பிரச்சனைகளை அங்கே சொல்கிறாங்க. யூத குலம் அங்கே காக்கப்பட்டது. அதுக்கு முன்னால் போகிறப்ப சொல்கிறாங்க, நான் செத்தாலும் சாகிறேன், என்னுடைய குலம் காக்கப்படாததுக்காக நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி அங்கே போகிறத நம்ம பார்க்குறோம். இங்கே திறப்பில் எஸ்தர் நிற்கிறாங்க, தன்னுடைய ஜனங்களுக்காக, யூத மக்கள் தன்னுடைய குலம் அழிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக.
இது 4வதாக நம்ம பார்க்குறோம். அஞ்சாவது இல்லை, எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்குறோம். வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் சிலுவையில் தொங்குறப்ப அவர் வந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். இப்போ பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்து அந்த அவரை சிலுவையில் அரைஞ்சவங்களை பார்த்து மட்டும் சொல்லலை, ஒவ்வொரு வரையும் பார்த்து சொல்கிறாங்க. நம்மளை பார்த்து அது சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? நம்மளை மன்னியும்னு சொல்லி டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு ரெக்கமெண்டேஷன், இங்கே ஒரு பரிந்துரை. என்னென்னா, நம்ம தெரியாமல் செய்கிறோம், நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பிதாவிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறது எங்கேருந்து? சிலுவையில் இருந்து. அந்த ரத்தத்தோடு ரெக்கமெண்ட் பண்ணுறப்ப அந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை பிதா பார்த்து நம்மளுக்காக இரக்கம் காமிச்சு நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு அவருடைய பிள்ளைகளாக நம்மளை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. அல்லது வி டோன்ட் டிசர்வ் இட், அதுக்கு ஒரு தகுதி இல்லாதவங்க நம்மளுடைய செய்கைகளால் நம்ம அப்படி ஆனது கிடையாது. அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால நாம் இன்றைக்கு அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி நாம் என்ன சொல்கிறோம்? அழைக்கிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் கூட நான் ஒரு சாங் போட்டிருப்பேன், அபினு ஷபாயும் அப்படிங்கிற ஒரு ஹீப்ரூ சாங். அது வந்து நம்ம பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அந்த ஜெபம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஹீப்ரூவில் அவங்க பாடுறது, ஹீப்ரூ பாடல் அது. இப்போ அப்பா பிதாவே அப்படின்னு அவங்க கூப்பிட்றாங்க, அபினு அப்படின்னு அவங்க கூப்பிட்றாங்க ஹீப்ரூவில், நம்ம அப்பான்னு கூப்பிட்றோம். இப்போது இந்த கிருபை நம்மளுக்கு யாரால கிடைச்சதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால. அன்பானவர்களே, இப்போது போன வருஷம் பார்த்தீங்கன்னா கொரோனா ஆரம்பித்த புதுசில் எல்லாரும் சொன்னாங்க சைனாவில் ஏதோ கொஞ்ச நாளில் இந்தியாவில் வந்துச்சு, எல்லா நாட்டிலையும் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டோம், ஐயோ இந்தியாவில் வந்துட்டுதா அப்படின்னு. ஆனாலும் சரி நமக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு இருந்தோம். அப்புறமா நம்ம ஸ்டேட்டில் வந்திருக்கு நாங்கள், அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு கவலை வந்துச்சு, ஐயோ ஸ்டேட்டுக்குள்ளேயே அந்த இதெல்லாம் வந்துச்சா என்ன செய்கிறது அப்படின்னு. ஆனாலும் சரி நம்ம வீட்டிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சோம். அப்புறமா அது அப்படியே நம்ம ஊரில் வந்துச்சு, நம்ம உறவினர்கள்ட்டே வந்த பிறகு நம்ம கொஞ்சம் ஆடி போயிட்டோம், ஐயோ இங்கேயே வந்துட்டுது பெரிய பிரச்சனை தான் போல் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்கேயோ யாருக்கோ பிரச்சனை, நமக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? அன்புக்குரியவங்களே, அடைஞ்சு போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் இப்போ இந்த பரிசுத்தவான்களுக்கு இருந்த அந்த பாரத்தை பாருங்கள். அங்கே திறப்பில் நின்று அங்கே ஆண்டவருடைய கோபத்தை ஆற்ற ஜெபம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நாமும் நம்ம ரட்சித்த இயேசு கிறிஸ்து நம்ம நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஜனத்தையும் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் என்ன செய்யணும்? ஆத்ம பாரத்தோட ஜெபம் பண்ணணும். அப்படிங்கிற அந்த அழிவுங்கிறது ஒரு சாதாரண அழிவு கிடையாது, அது இட்டர்னல், அது நித்திய நரகத்திற்கு போகிற அழிவு. அங்கே என்ன எப்படி இருக்குன்னு நரகம் டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு பைபிளில். அங்கே இப்போ பூச்சி இருக்கும், புழு இருக்கும், அந்த நெருப்பு வந்து அழியாது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஒரு தடவை உள்ளே போயிட்டு அவ்வளோதான், திருப்பி சரி கொஞ்சம் எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்க, தெரியாமல் செஞ்சுட்டேன், இன்னொருக்க நான் மறுபடியும் உலகத்தில் போயிட்டு வாழ்ந்துட்டு வரேன்னெல்லாம் கேட்க முடியாது. அதனால் நாம் திறப்பில் நிற்கிறது அப்படின்னு சொல்லி வேதத்தில் 1-2 இடத்துல நம்ம வாசிக்கிறோம். திறப்பில் நிற்கிறதுனா என்னது? திறந்து அதில் நாம் நிற்கணும். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி ஆண்டவராகிய கடவுள் வந்து ஒரு அரணான கோட்டையாக நமக்கு இருக்காங்க. தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையுமானவர் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நிறைய இடங்களில் நம்ம என் பலனை, என் துருகமே, என் கோட்டையேன்னு சொல்லி வாசிக்கிறோம். கோட்டையில் இந்த அரணில் சில நேரத்தில் வெடிப்புகள் வருது, திறப்புகள் வருது. அது எதுக்குன்னா நம்மளுடைய பாவத்தினால, நம்ம சத்துரு உள்ள என்டர் பண்ண அப்பப்போ கொஞ்சம் கேப் கொடுக்கறதுனால. இயேசு சொல்கிறாங்க, உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்ன சொல்கிறாங்க, இந்த பாரு நீ குடிக்கிறா, நீ சிகரெட் குடிக்கிறா, உன்கிட்ட இந்த பாவங்கள் இருக்குது, அதெல்லாம் எனக்குள்ளது, நான் உன்கிட்ட வந்து நிற்பேன்னு சொல்லி சத்ரு கிளைம் பண்ண இயேசுக்கிட்ட ஒன்றுமே இல்லை. அதனால் அவர் தைரியமாக சொல்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி தைரியமாக சொன்னார். அன்பானவர்களே, நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் அப்பப்போ நம்ம சின்ன சின்ன அல்லது பெரிய பெரிய குற்றங்களில்
சில நேரத்தில் விழுந்துடுறோம், தப்பில் விழுந்துடுறோம். மறுபடியும் நம்ம ஆண்டவரோட ஒப்புரவு ஆகி நாம் அப்படி வந்துட்டுருக்கோம். கம்ப்ளீட்டாக நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் இனி பாவமே செய்யலைன்னு சொல்லி யாராவது ஒரு ஆளை நம்ம பார்க்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருக்கும்போது இந்த திறப்பின் வாசலில் நிற்கணும். இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த பாதுகாப்பு திறப்பு உடைபடும் போது அல்லது அதில் ஒரு திறப்பு காணும்போது அங்கே அழிவு வருது, வாதை வருது, பொல்லாங்கு வருது. அந்த நேரத்தில் அதான் இப்படி பிரச்சனைகள்லாம் வருது. அப்போது அவங்களுக்காக ஜெபிக்க நம்மளை போல ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் தேவை. இப்போ நம்ம மோகன் சி லாசரஸ் ஐயா சகோதரரை பார்த்திங்கன்னா அவங்க டிவியில் ஒளிபரப்பிட்டுருக்காங்க, திறப்பின் வாசல் ஜெபம் நடத்துகிறாங்க. இது மாதிரி நிறைய ஊழியக்காரங்க ஒருவேளை டிவியில் வராமல் இருக்கலாம், அவங்க செய்கிறாங்க. ஆனால் இது அவங்களுக்காக மாத்திரம் அல்ல, அவங்க ஊழியக்காரங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலே விழுந்த கடமையாக இது இருக்குது. அன்பானவர்களே, இங்கே பல சூழ்நிலையில் இருக்கலாம். யாருமே ஒரு நல்ல சூழ்நிலையில் நான் கம்ப்ளீட்டாக இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்கேன், இப்போ நான் அந்த திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைகள், ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை ஓவர் கம் பண்ணி நம்ம வரதான் செய்யணும். அப்படி இல்லைன்னா நாம் என்ன செய்ய முடியாது, இயேசு கிறிஸ்துடைய வழியில் நாம் போக முடியாது. நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின் சொல்லணுன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சிலுவைகள் போராட்டங்கள் இருந்தாலும் நாம் மற்றவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். அன்பானவர்களே, எத்தனை பேர் நம்மள தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமென்.